ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்ட் 2 ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டோடைய லைன்ஸ் எல்லாம் மார்க்கரை வச்சு டார்க் பண்ணிட்டு ஒரு வாட்டி டேப் பண்ணி பாருங்கள். பேக் சைடில் இம்ப்ரெஷன் வந்தால் ஓகே, இல்லைன்னா இன்னொரு வாட்டி லைன்ஸ் போட்டு டார்க் பண்ணிக்கோங்க. நல்லா லைன்ஸை டார்க் பண்ணிக்கிட்டு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஆச்சு இம்ப்ரெஷன் வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக எனக்கு தெரியுது. நான் டார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டாட்ஸ் எப்படி பிடிக்கிறது, பேக் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் நம்ம ஒரு சைட் போட்டுக்கோம் இல்லைங்களா, அதை இன்னொரு சைடும் நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒன் டைம் இந்த 2 இன்ச் லைனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணணும் அந்த லைனை. பாருங்கள், இப்போது செகண்ட் ஃபோல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப். இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த லைனை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு அந்த செகண்ட் 2 இன்ச் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனை கம்ப்ளீட்டாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இந்த 2 இன்ச் லைனை அந்த லைனுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா லைன்ஸ் கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண அந்த லைன் மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப ப்ளவுஸு. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நான் இதை முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். டார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த டாட்ஸை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் மிட் பாயிண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த டாட்ஸை கீழே இப்படி பிடிச்சிட்டு இப்படி டேர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ டாட்டை டேர்ன் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அங்கே 1/2 இன்ச் ஆர் 1 சென்டிமீட்டர் விட்டோம் இல்லைங்களா, நம்ம அந்த லைனை நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப் பாயிண்ட்டே முடிக்கணும். இங்கே பாருங்கள், நான் அப்படியே ரிட்டன் வந்து இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது ஷோல்டரோடைய மிட் பாயிண்ட்டில் செகண்ட் டாட் பிடிக்கிறோம். சேம் அதே தான், ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டில் பிடிச்சிட்டு இந்த 1/2 இன்ச்சை இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஷார்ப் பாயிண்ட்டே முடிக்கணும். பாருங்கள், திரும்பவும் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல அதை முடிச்சுக்கோங்க அந்த லைன். இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்தீங்களா டாட்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக் பேட்டர்ன் முடிச்சிடுங்க. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், டாட்ஸ் நம்ம டார்க் பண்ண லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 சைடுமே சேமாக ஹூக் பார்ட்டும் ஒன்றா மீட் ஆகணும் உங்களுக்கு. இப்போ ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்டுமே சேமாக இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா ஆர்ம் சைடு மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. இப்போ டாட் பிடிக்கிறேன், சேம் டெக்னிக் இதே தான். ஷோல்டருடைய மிட் பாயிண்ட் பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய சென்டர் டாட்டோடைய பாருங்கள் அந்த லைனை பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம கிராஸாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம லைன்ஸ் ஆல்ரெடி போட்டுக்கோம் இல்லைங்களா, கிராஸாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஷார்ப் பாயிண்ட்டை முடிக்கணும். பாருங்கள், டேர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் அங்கேருந்து கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எல்லா டாட்டுமே நீங்கள் 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க போதும். இப்போது ஆர்ம் டாட் பாருங்கள். இப்போது இந்த சென்டர் டாட்டோடைய அந்த ஷார்ப் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஆர்ம் டாட் இங்கே பிடிச்சிக்கிட்டேன்னா ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ஆர்ம் டாட். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எந்த லைனில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைனை டார்க் பண்ணிவிட்டு சேம் அங்கே மேலே 1 சென்டிமீட்டர் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து இங்கே ஷார்ப் பாயிண்ட்டே முடிக்கணும். பாருங்கள், இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட லைன் வந்து கொஞ்சம் இந்த சைடாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் லைன் கிடச்சிடும்.
பாருங்க. இப்போ அந்த 1 சென்டிமீட்டர் வச்சுட்டு நம்ம இந்த வேஸ்ட் டாட், பேக் டாட்லாம் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி ஷார்ப் பாயிண்டியா நீங்க முடிச்சிடணும். இப்போ அப்படியே பேக் நான் திருப்பி டர்ன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ சைடு ஹூக் டாட் பார்க்க போறோம். ஹூக் டாட் வந்து எப்படின்னா, நீங்க இந்த இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஹூக் டாட்டோடைய அந்த சென்டரோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, நீங்க அங்கிருந்து நம்ம அந்த 2 1/2 லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்க வரைக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு ஷேப் குடுக்கறதே டாட்ஸ் தான். ஸோ அத கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணுங்க. ஆர்ம் டாட்லாம் உங்களுக்கு வேஸ்ட் டாட்ட பேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி டாட் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்க்கும் மிடில்ல அந்த கேப் இருக்கணும். அதுதான் மெயின். ஆஃப்டர் நான் இன்னொரு பார்ட்டுமே நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஷோல்டருடைய மிட் பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க. இந்த சென்டரையும் பிடிச்சுக்கோங்க. டாட்டோடைய சென்டர். அதை டர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி கட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் சேமாக வச்சுக்கிட்டு இப்போ அந்த கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிடுங்க. அகைன் திருப்பிட்டு அங்கிருந்து ஒரு லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சென்டர் டாட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்ம் டாட் ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டர் டாட்டோடைய அந்த ஷார்ட் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஆர்ம் டாட் அந்த நீங்கள் பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த லைன் கிடச்சிடும். இப்போ நம்ம இந்த லைன் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், அந்த 1 சென்டிமீட்டர் விட்டோம் இல்லையா, அந்த லைன் இப்போ இங்கே முடிக்க போகிறோம். இந்த இடத்துல ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாப்லின் கிளாத் எடுத்து அந்த லைன்ஸ் இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் லைன் போட்டு டாட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ப்ளவுஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ நான் ஹூக் டாட் பண்ணுறேன் பாருங்கள். ஹூக் டாட் இதோடைய மிட் பாயிண்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் மிட் பாயிண்ட்டை வச்சுட்டிங்கன்னா லைன்ஸ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் தைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் முடிச்சிடலாம். எக்ஸாக்டாக அந்த 2 1/2 மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் அதை வெளியே எடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப த்ரெட் வேஸ்ட் ஆகுன்றதுனால நான் ரிட்டர்ன் ஸ்டிச் போட்டுக்கிறேன் அப்படியே. பாருங்கள், இப்போ நமக்கு ரைட் லெஃப்ட் 2 பார்ட்டுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த 2 ஹூக் பார்ட்டுமே பாருங்கள் சேமாக இருக்கணும் ஹைட்டு. ஸோ அப் அண்ட் டவுனாக இருக்கக்கூடாது. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பட்டி பார்க்கலாம். பட்டியோட அந்த 1 இன்ச் நம்ம விட்டோம் பார்த்தீங்களா அந்த லைன், அந்த லைனை மட்டும் டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பார்ட் தானே நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணோம். ஸோ நான் கீழே வந்து லைனிங் பிட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எதனா திக் ஃபேப்ரிக் இருந்தால் நீங்கள் பட்டிக்கு கீழே வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த 1 இன்ச்சும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் அந்த லைனுக்கு. ஒரே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் இந்த பட்டியும் பாருங்கள். இதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா பட்டியோட 2 ஃப்ரண்ட்டுமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணுறப்ப. ஏன்னா எப்படி ஃப்ரண்ட்டு கப்பு எப்படி 2மே ஒன்றா மீட் ஆகணும்னு இருக்கோ, அதே மாதிரி பட்டியும் சேமாக இருக்கணும். இப்போ பட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கப்பும் பட்டியும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 2 இன்ச் லைன் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டோடைய அந்த ஷார்ப் பாயிண்ட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சேமாக நல்ல பக்கம் பட்டியோட நல்ல பக்கமும் கப்போடைய நல்ல பக்கமும் சேமாக வச்சுக்கிட்டு அந்த நம்ம 1/4 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். டாட்டாண்ட வரும்போது டாட்டை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை பார்த்துக்கோங்க. அந்த டாட்டை ஒரு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் திக்காக அந்த அந்த இடத்துல இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த 1/2 இன்ச் லைன் நம்ம விட்டோம் பார்த்தீங்களா, அந்த அந்த கேப்பில் தான் நம்ம தைக்கணும். அதுக்கு இப்படி தான் பட்டியை டாட்டை ஃபோல்ட் பண்ணி தைக்கணும்.
பாருங்க இந்த ஷார்ப் பாயிண்ட் எண்ட நீங்க பட்டிய கப்ப வந்து நல்லா நீட்டா வச்சுக்கோங்க. நம்ம என்ன அளவு விடுறோமோ அத ஸ்டிச் பண்ணிடணும். இல்லைன்னா அது வந்து எக்ஸஸா இருக்கும். 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்களா? கப்பும் பட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு. நான் அடுத்தது ஒண்ணு ஸ்டிச் பண்ணிடுறேன். சேம் அதே தான். இப்போ இந்த பக்கம் ஹூக் பார்ட் சைடு வரும் பாருங்க. ஹூக் பார்ட்டும் அந்த ஷார்ப் பாயிண்ட்டையும் சேமா வச்சுக்கோங்க. நம்ம எந்த லைன் விட்டோம் நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த 1/4 இன்ச் அந்த 1/4 இன்ச் லைன்லயே நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2வது நான் சொன்ன மாரி சென்டர் டாட்ட வந்து 2 ஃபோல்ட் பண்ணுங்க குட்டியா. அந்த அந்த இடத்துல மட்டும் பாருங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு, திரும்பவும் ஒரு ஃபோல்டு பண்ணி, நம்ம இங்க விட்டோம் அந்த 1/4 இன்ச்ச இங்கேயும் மார்க் பண்ணிட்டு, அதுக்கு மேல தான் தைக்கணும். பாருங்க. எக்ஸாக்ட்டா நான் அந்த லைன்ல ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்களேன், இப்ப பட்டிய ஜாயின் பண்ண பிறகு கப்பும் பட்டியும் சேம் ஹைட்டா இருக்கணும். அதே மாரி அந்த ஃப்ரண்ட்டோடைய அந்த ஹைட் சேமா இருக்கு பாருங்க 2 பக்கமே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்மளுக்கு 2 ஃப்ரண்ட் இருக்கணும். 2 சைடுக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால அத மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்க்கு ஜாயினிங் போடணுன்றதுனால நான் வந்து இப்போ ஸ்லீவ்க்கு நம்ம சைடுல ஜாயினிங் வேற குடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஃபேப்ரிக், அத இந்த மாரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் ஒண்ணா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாரி ஜாயினிங் குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி ஸ்பேஸா விட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அது தையல் பிரிஞ்சுட்டு வந்துரும். ஸோ மினிமம் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல அந்த லைன மார்க் பண்ணி ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச் போட்ட பிறகு, நீங்க அத திருப்பிட்டு, இப்போ நான் பண்ணேன் பார்த்தீங்களா, நல்ல பக்கம் அத டர்ன் பண்ணிட்டு, அந்த லைன் மேல டாப் ஸ்டிச்ன்னு போடணும். அதுக்கு மேல போடுற ஸ்டிச் டாப் ஸ்டிச். ஸோ அத போட்டீங்கன்னா, கொஞ்சம் தையல் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே பிரியாது. ஒரு 2 லைன்ஸ் அந்த மாரி போட்டுக்கோங்க. இப்போ நான் செகண்ட் லைன் ஸ்டிச் பண்றேன். இந்த மாரி அடுத்த சைடும் நீங்க ஜாயினிங் போடணும். இது சுடிதார், ப்ளவுஸ் எந்த ஸ்லீவ் ஸ்டிச்சிங்கா இருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. அந்த 1/2 இன்ச்ல நீங்க ஸ்டிச் பண்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ்ல ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, தையல் பிரிஞ்சுட்டு வந்துரும். மெயினான விஷயம் இந்த டாப் ஸ்டிச். அது அது குடுத்தீங்கன்னா, அந்த ஸ்லீவ் வந்து எப்பயுமே பிரியாம இருக்கும். ஒரு லைன் இல்லாம 2 லைனா குடுத்துக்கோங்க. பாருங்க. ஸ்லீவ் ஜாயினிங் முடிஞ்சது. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்க நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, சைடுல விட்டோம் இல்லையா தையலுக்காக. ஸோ, அத நான் மார்க் பண்ணிக்கிட்டு, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்க நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஜாயினிங் வேலை இல்ல அப்டின்னா, நீங்க கொஞ்சம் நெறைய ஃபேப்ரிக் எடுத்தீங்க அப்டின்னா, நீங்க கன்டினியூஸா கீழ மடிச்சு தச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு இந்த ஜாயினிங் குடுக்குற ஒர்க் இருக்கிறதுனால, அத முடிச்சுட்டு தான் நான் இப்ப இந்த ஃபோல்டிங்க்கு போணும். இப்ப பாருங்க, இங்க ஸ்லீவ்க்கும் அதே மாதிரி தான் 1 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச் லைன டார்க் லைன்ஸ் போட்டு டார்க் பண்ணிக்கோங்க. அத அப்படியே 2 ஃபோல்ட் பண்றேன். ஒரு ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி, நான் அந்த கார்னர்ல ஸ்டிச் பண்றேன். நம்ம ஸ்டிச் பண்ற அந்த லைன், அந்த ஃபேப்ரிக்கோட எட்ஜ்ல இருக்கணும். அத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்பதான் ஒரு நீட்டா இருக்கும் ப்ளவுஸ் பிரசன்டேஷனே ஒரு நீட்டா இருக்கும். நீங்க 1 இன்ச் விட்டீங்கன்னா, 1 இன்ச் இல்ல 1 1/2 விட்டீங்கன்னா 1 1/2 நீங்க என்ன விடுறீங்களோ, அத இங்க ஸ்டிச் பண்ணிடணும். நான் இப்ப இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஃப்ரண்ட்டும், பேக்கும் ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் நெக் உடைய நல்ல பக்கமும், ஃப்ரண்ட் பார்ட் உடைய நல்ல பக்கமும் ஒண்ணா வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் ஒண்ணா மீட் ஆகுற மாரி வச்சுட்டீங்க அப்படின்னா தான், உங்களுக்கு ராங் சைடு உங்களுக்கு மேல வரும். ஓகேங்களா? உள்ள போகும். இப்ப பாருங்க, நல்ல பக்கம் ஒண்ணா வச்சு, நான் ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச் லைன், அந்த லைன் மேல கரெக்ட்டா நீங்க ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, நான் ஒரு 2
ஸ்டிச்சஸ் சொன்னோம் பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 1 ஸ்டிச் வந்து ஒரு சேஃப்டியா இருக்காது. இப்போ அடுத்தது நான் இன்னொரு ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணிடுறேன். அதே மாதிரி 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர் பேக் நெக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம ஸ்லீவ் ஜாயினிங் பண்ண போறோம். இப்போ இது 2த்தையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோடைய சென்டருக்கு பார்த்தீங்களா அந்த லைன மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைன் மேல உங்களுடைய ஸ்லீவ நீங்க பிளேஸ் பண்ணணும். உங்க ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்லீவோடைய ஃப்ரண்ட் பார்ட் அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வர மாரி. இப்போ ஸ்லீவோடைய இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கிற மாரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சென்டரை வச்சு பின் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டோடைய நல்ல பக்கமும், ஸ்லீவோடைய நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இந்த சென்டர வச்சுட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு ஸ்லீவ் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னுட்டு. கரெக்ட்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அந்த விட்டோம் இல்லையா? அந்த லைன நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்க லைன இங்க டார்க் பண்ணிக்கோங்க. பொறுமையா நம்ம அந்த 1/4 இன்ச் லைன் விட்டோம் பார்த்தீங்களா? அந்த நம்ம தைக்கிறப்ப ஃபுல்லாவே நீங்க அந்த 1/4 இன்ச்ச மெயின்டெயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஒரு இடத்துல கம்மியா, ஒரு இடத்துல அதிகமா அப்படி தைக்கக்கூடாது. பாருங்க பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா ஸ்லீவ் ஸ்டிச் பண்றது வந்து அவ்வளோ கொஞ்சம் ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த கர்வியர் பார்ட்ட ஸ்டிச் பண்றப்ப ஃபேப்ரிக்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும் ஹேண்டில் பண்றது. இந்த மாரி எக்ஸஸ ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த மாரி பொறுமையா தைங்க. ஸ்லீவ் வந்து டக்குன்னு வராது ஸ்டிச் பண்ண. அதே மாதிரி நான் சொன்ன மாரி 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்றப்ப கீழ ஃபேப்ரிக் எல்லாம் இருக்கும். அத சரி பண்ணிக்கோங்க ஸ்லீவ் ஸ்டிச் பண்றப்ப. பாருங்க இந்த மாரி பொறுமையா தைங்க. அந்த சென்டரும் மேட்ச் ஆகுற மாரி வச்சுட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தையல், செகண்ட் தையல் போட்டு முடிச்சிடுங்க ஸ்லீவ. இப்போ நான் இன்னொரு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்க, இந்த மாரி ஸ்லீவ ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு, உங்களுக்கு பேக்கு, ஃப்ரண்ட் ஆல்ரெடி டர்ன் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அந்த 1/2 இன்ச்னா, ஐ பார்ட்டும், ஹூக் பார்ட்டும் தைக்கணுன்றதுனால நான் அந்த 1/2 இன்ச் லைன மார்க் பண்ணிட்டு, இப்போ இந்த சைட் ஜாயினிங் பண்றதுக்காக நான் வந்து அந்த மெஷர்மென்ட் ப்ளவுஸ்லேருந்து எடுக்க போறேன். இப்போ நம்ம ஓவரால் ப்ளவுஸ்லாம் நம்ம ஸ்லீவ் ஜாயினிங் பண்ணிட்டோம். அன்றப்ப நீங்க இந்த மாரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ராங் சைடு வந்து நீங்க டர்ன் பண்ணி வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டியது ஸ்லீவ் ஓப்பன். அந்த ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு இந்த மாரி இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 இன்ச் இருக்குன்னு 6 இன்ச் இருக்கிறதுனால நான் அந்த 6 இன்ச்ச ஸ்லீவ்ல இந்த மாரி மார்க் பண்ண போறேன். பாருங்க. நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த 6 இன்ச் லைன. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம் ரவுண்ட். இந்த ஆர்ம் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க பாருங்க. இந்த மாரி தான் மெஷர் பண்ணணும். இன்ச் டேப் வச்சு ஒண்ணு ஷோல்டர்லேருந்து நீங்க இந்த ஆர்ம்பிட் கீழ வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. 8 1/2 வருது. ஸோ நான் அந்த 8 1/2 சேம் இந்த ஷோல்டர் லைன்ல இந்த ஸ்டிச்சஸ் இருக்கு பார்த்தீங்களா? நான் அங்கிருந்து இந்த லைன மெஷர் பண்றேன். சேம் அதே 8 1/2க்கு நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கிருந்து அந்த லைன் போணும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பட்டி அந்த கீழ இருக்கு பார்த்தீங்களா? அந்த மேல அந்த லைனையும், கீழ அந்த லைனையுமே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்க 8 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1/2 இன்ச் லைன மார்க் பண்ணிட்டு, அந்த லைன மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெஷர் பண்ணிட்டு கீழயும் அதே 8 இன்ச் இருந்தா ஓகே. இல்ல ஒரு ஒரு வாட்டி பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த 1/2 இன்ச் லைனுக்கு 1/2 இன்ச் லைன்ல இருந்து தான் பண்ணணும். ஏன்னா ஹூக் பார்ட் அது தைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச் போயிடும். அப்புறம் நீங்க புடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்புறம் ப்ளவுஸ் டைட் ஆயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான மெஷர்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பன், அதுக்கப்புறம் ஆர்ம் ரவுண்ட், நெக்ஸ்ட் ஒன் கீழ பட்டி. இந்த 3 லைனுமே மார்க் பண்ணிட்டு, நீங்க அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த லைனுக்கு ஒரு லைன் மார்க்கர்ல லைன் போட்டுட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். பாருங்க. இப்போ கீழ இத முடிச்சிடுறேன். இங்க ஸ்டிச் பண்ணிட்டு.
லைன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இன்னொரு சைடு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். சேம் ஸ்லீவ் ஓப்பன், இந்த ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மென்ட் மார்க் பண்ணிக்கிறேன். கீழ அதிலிருந்து கன்டினியூஸா ஸ்டிச் பண்ணிடுறேன். இத நீங்க முடிச்சுட்டு, அடுத்தது இதுக்கு அடுத்த தையல் நெக்ஸ்ட் எங்க போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கால் இன்ச் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சேம் அந்த கால் இன்ச் லைன்ல ஃபர்ஸ்ட்டு தையல்லருந்து நீங்க இந்த மாரி மார்க் பண்ணிக்கோங்க. அது ஒரு 3 ஸ்டிச்சஸ் ஆர் 4 ஸ்டிச்சஸ் போடலாம் நீங்க சைடுல. அதையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ரொம்ப நெருக்கமாவும் போடக்கூடாது, ரொம்ப தூரமாவும் போடக்கூடாது. ஸோ அந்த 1/4 இன்ச் லைன் நீட்டா இருக்கும். அப்போ ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டா இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங். பாருங்க நான் 3 ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் 4 ஸ்டிச் போடுறேன் நானு. இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டி, ஐ பார்ட் இது 2மே எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு 1 1/2 இன்ச், 2 இன்ச். இது வந்து கொக்கி பட்டி 1 1/2 இன்ச் இருக்கும். ஸோ நான் அந்த மாரி 1/2 இன்ச் நம்ம இதுக்கு நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒண்ணா வச்சுக்கோங்க. மேல வச்சுட்டு அந்த 1/2 இன்ச் லைன்ல தைக்கிறோம். கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஏன் ஒரு ஃபோல்ட் பண்ணணும்னா, நீங்க டர்ன் பண்றப்ப இந்த மாரி திரும்பவும் ஒரு ஃபோல்டு பண்ணி கம்ப்ளீட்டா டர்ன் பண்ணிடணும். நம்ம அந்த ஜாயினிங் மட்டும் தான் தெரியணுமே தவிர, எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கக்கூடாது அங்க. இத நல்லா உள்ள தள்ளி ஸ்டிச் பண்ணிடுங்க. கொக்கி பார்ட்டுக்கு மட்டும் அப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். மொத்த ஃபேப்ரிக்கும் உள்ள டர்ன் பண்ணிட்டு, நீங்க ஒரு தையல் போட்டா போதும். இங்க தெரியுது பார்த்தீங்களா? இந்த லைன்ஸ் ஜாயினிங் பண்ண லைன் கம்ப்ளீட்டா இந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி இருக்கணும் அவுட்டிங். எக்ஸஸ் ஃபேப்ரிக் எதுவுமே தெரியக்கூடாது. ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் இங்க போட்டுக்கோங்க. இப்போ கொக்கி பார்ட் முடிச்சாச்சு. எவ்வளோ நீட்டா இருக்கு பார்த்தீங்களா ஃபினிஷிங். இந்த மாரி நீட்டா ஸ்டிச் பண்ணுங்க. அடுத்தது ஐ பார்ட். ஐ பார்ட்க்கு வந்து நீங்க ராங் சைடு வைக்கணும். உள் பக்கமா வச்சு, உள் பக்கமும் இதே மாரி கீழ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மேல் பக்கமா டர்ன் பண்ணணும். ஏன்னா ஐ பார்ட் எப்பயுமே மேல் பக்கமா தான் இருக்கும். அதாவது ஒரு 1/2 இன்ச் ஃபேப்ரிக் வெளியவும் இருக்கும் அது. ஸோ இந்த மாரி ஒரு ஃபோல்ட் பண்ணி கரெக்ட்டா நீங்க ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த லைன் மேலேயே வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போடுறீங்க. பாருங்க. நீங்க ஸ்டிச் பண்ண அந்த லைன் மேலேயே வச்சுட்டு, ஒரு லைன் பக்கத்துலேயே இன்னொரு லைன் போடணும். ஏன்னா, அங்க தான் நம்ம அந்த ஐ பார்ட் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ, அதனால பாருங்க இந்த ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். இல்லன்னா செகண்ட் லைன் நீங்க போட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போ நான் கிராஸ் பீஸ் கட் பண்றேன். கிராஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஃபேப்ரிக்ல நீங்க ஸ்கேல இந்த மாரி கிராஸா வச்சு ஒரு லைன் போடணும். ஸோ, ஒரு ஸ்கேல் அளவு வித்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு கிராஸ் பீஸ்க்கு. ஸோ, எனக்கு ஒரு 2, 3 லைன் தேவையா இருக்கு. ஸோ, நான் அத ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாரி தான் போடணும். கிராஸ் பீஸ் வந்து இப்படி தான். ஏன்னா, ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஃபேப்ரிக்ல நீங்க லைன்ஸ் போட்டீங்கன்னா, ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகாது. கிராஸா இருக்கிறப்ப, ஸ்கேல் நீங்க இந்த மாரி கிராஸா வச்சு போடுறப்ப, அந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது ரொம்ப இழுக்க முடியும் அந்த ஃபேப்ரிக். ஸோ, நீங்க நெக்கெல்லாம் தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு 1.2 இருக்கு. அந்த கிராஸ் பீஸோடைய விட்த் பார்த்தீங்கன்னா, 1.2 இருக்கு. நான் இத கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்க சுடிதாருக்கு பண்றப்பயும் சரி, ப்ளவுஸ்க்கு பண்றப்பயும் சரி, ஃப்ராக் எனிதிங் எத பண்ணாலும் இந்த மாரி கிராஸ் பீஸ் நீங்க ஃபேப்ரிக்க ஸ்ட்ரைட்டா வச்சு, ஸ்கேல கிராஸா வச்சு லைன்ஸ் போடணும். ஸோ, நம்மளுக்கு அந்த கிராஸ் பீஸ் கிடைச்சிச்சு. விட்த் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். 1.5 எடுத்துக்கலாம். நான் இங்க வந்து 1.2 எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபேப்ரிக்கோட நம்ம இந்த ஹூக் பார்ட் இருக்கு இல்லையா? இந்த ஹூக் பார்ட், ஐ பார்ட் இந்த எக்ஸஸ்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ 2மே ஈவனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, நீங்க எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த கிராஸ் பீஸ நம்ம எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 நல்ல பக்கமும் ஒண்ணா வச்சுக்கோங்க. 2மே ஸ்ட்ரெயிட்டா எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா பண்ணிக்கோங்க. இப்போ இதோடைய நல்ல பக்கமும்,
இதோட நல்ல பக்கமும் ஒன்று வச்சு இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் போடுறோம் பார்த்தீங்களா கிராஸா, அங்கே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்க கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாத் அதை கட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஸோ 2 நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதோடைய நல்ல பக்கமும் நம்மளுடைய ப்ளவுஸோடைய நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த ஐ பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நான் ஐ பார்ட் மேலே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் நம்ம அங்கே 1/4 இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச்சில் நான் இங்கே ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். ஏன்னா நம்ம ஜாயினிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரா எட்ஜஸ் இப்போ மேலே தான் தெரியும். அதனால நல்ல பக்கம் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1/4 இன்ச்சில் கண்டினியூஸாக பார்த்து பொறுமையாக தைங்க. ஏன்னா யூ நெக், ரவுண்ட் நெக் எந்த நெக்காக இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிற இடத்துலையும் நீங்கள் ஃபேப்ரிக்கை நீங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணணும். அப்போ அந்த ரா எட்ஜஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். பாருங்கள், கரெக்டாக நீங்கள் அந்த 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் தைக்கணும். பாருங்கள், இப்போது இங்கே நம்ம முடிக்க போகிற இடத்துல ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஃபேப்ரிக்கை கிராஸ் பீஸை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரும்போது ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரா எட்ஜஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். இங்கே வரும்போது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்ட பிறகு இந்த 2 ஃபேப்ரிக்கும் சேர்த்து ஒரு குட்டி குட்டியாக அந்த ஸ்டிச்சஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குட்டி குட்டி கட் கொடுக்கணும். அப்போ தான் ஈஸியாக நெக் வந்து அந்த ஃபேப்ரிக் டர்ன் ஆகும்போது எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. நீங்கள் சேம் இதே தான் ப்ராசஸ் சுடிதார், ப்ளவுஸ் எனிதிங் எது தைக்கிறப்போ இருந்தாலுமே இந்த நீங்கள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். இந்த குட்டி குட்டி கட் கொடுத்துட்டு இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, கிராஸ் பீஸை அந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே தள்ளிட்டு இப்போ நீங்கள் இதை தைக்கணும். பாருங்கள், கிராஸ் பீஸை அந்த ரா எட்ஜஸை உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே கவர் பண்ணிவிட்டு அந்த மேலே அந்த ஃபேப்ரிக் மேலே நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுங்க. இப்போ உங்களுக்கு எந்த ரா எட்ஜஸும் தெரியாது. பொறுமையாக தைங்க. ஃபுல்லாக உள்ளே தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தைக்கிறப்ப நெக்லைன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் எம்மிங்கும் பண்ணலாம். இதை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் நீடில்ல சிங்கிள் த்ரெட்டை எடுத்து நீங்கள் எம்மிங் பண்ணலாம். இல்லை நான் மிஷினில் ஸ்டிச் பண்ணிட போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக டர்ன் பண்ணிக்கணும். நம்ம அந்த கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணதை உள்ளே ஃபுல்லாக டர்ன் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இல்லை சில பேருக்கு எம்மிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம். இதே தான் சேம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் த்ரெட்டில் நீங்கள் எம்மிங் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக தைங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் டர்ன் ஆகும். அந்த நம்ம குட்டி குட்டி கட் கொடுக்கறதுனால நெக் வந்து எந்த சுருக்கமும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக டர்ன் ஆகிடும். எந்த நெக் பண்ணாலுமே இதுதான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ். இப்போ நான் முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. எம்மிங் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு மேலே தெரியாது. இப்போது சேமாக இருக்குது. 2 ஃப்ரண்ட்டுமே உங்களுக்கு சேமாக இருக்குது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.